சீதா சுரேஷ் வலையொலி காணொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அணிகுண்டலும் ருத்ராட்சமாலையும் ஆகமைந்துள் மணித்துளிதமும் திமிர்துர கைத்தான் மருங்கிலுற பின்னி நீங்கிடு தண்டாயுதமேந்தி என் பிழை பொறுத்து பணிகொண்டு அருள் செய் வடபணி பக்தி பாக்கியமே என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மாசி மாத பலன்கள். சீதா சுரேஷ் வலையொலி காணொலியில் நம்ம தொடர்ச்சியாக தமிழ் மாத பலன்களை இனி பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மாசி மாத பலன்கள். இந்த மாசி மாதத்தில் சூரிய பகவான் தை மாதத்தில் மகரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். இப்போ கும்பத்தில் பயணம் செய்ய காத்திருக்கிறார். 13/2/2025 மாசி 1ஆம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்பத்தில் தொடங்குவார். மாசி மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரிய பகவான் பயணம் மேற்கொள்வார். இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வக்ரத்தில் இருக்கிறார். அவர் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி மாசி மாதம் 12ஆம் தேதி தன்னுடைய வக்ரத்தை நிறைவு செய்வார். அதே போல மாசி மாதம் 15ஆம் தேதி மீன ராசியில் புதன் பகவான் நீட்சமாவார். மீன ராசியில் பயணம் செய்யக்கூடிய சுக்கிர பகவான் மாசி மாதம் 17ஆம் தேதி மார்ச் மாதம் 1ஆம் தேதி வக்ரம் ஆரம்பித்து 45 நாட்கள் வக்ரத்தில் இருப்பார். சனி பகவான் கும்பத்திலே பயணம் செய்கிறார். ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னியிலும் பயணம் மேற்கொள்கிறார்கள். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகங்கள் எப்படியான பலன்களை தர காத்திருக்கின்றன என்று நாம் பார்க்க இருக்கிறோம். குரு பகவான் இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தியாகி மாசி மாதம் முழுவதும் தனக்காரகனாக ரிஷபராசியில் பயணம் மேற்கொள்கிறார். இப்படியாக கிரக நிகழ்வுகள் இருந்து கோச்சார் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை வாரி வழங்கப் போகின்றன என்று இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். துலாம் ராசிக்காரர் துலா ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் அஷ்டமத்து குரு மீண்டும் வந்திருக்கார். அப்ப நடுவில் அஷ்டமத்து குரு வக்ரமாக ஆனபோது பல நல்ல விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. அவையெல்லாம் இப்ப தடையாகும். அதுக்காக பயப்படக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சமா டெம்பரரி ஒரு தடை. அதுக்கடுத்து மே மாசத்துல குரு 9ஆம் இடத்துக்கு வரும்போது அதெல்லாம் சக்சஸ் ஆகிடும். பயப்படவே கூடாது. அதே போல 6ஆம் இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்வார். அதனால் இந்த மாதத்தில் சில பொருளாதார நெருக்கடிகளும் சில குழப்பங்களும் சில வருத்தங்களும் மேலோங்கினாலும் சூரிய பகவான் சாதகமாக அமர்ந்து பல்வேறு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். சனி பகவான் சாதகமாக இருக்கிறார். உடல் உழைப்புக்கேற்ற ஊதியம், வருங்காலத்தில் நல்ல வருமானம் கிடைச்சிரும் அப்படின்னு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய மாதம். சில குழப்பங்கள் தான் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தெளிவான மனநிலைக்கு வாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்காரில் என்ன பண்ணால் நிறைய குழப்பிப்பாங்க. ஆனால் அந்த குழப்பத்தை எல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய தெளிவான சிந்தனை வேண்டும். அந்த தெளிவான சிந்தனை கிடைப்பதற்கு பொதுவாக நீங்கள் துலா ராசியில் பிறந்துட்டாலே என்ன பண்ணணும்னா ராகவேந்திரோட ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சோம். பாம்பன் சுவாமியோட ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சோம். யாராவது ஒரு மகான்களுடைய ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிச்சோம். ஓம் ஸ்ரீ பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாயஷ வஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனுவே நமக அப்படின்னு ராகவேந்திரோட ஸ்லோகம் சொல்லணும். பாம்பன் சுவாமியில் ஒற்றை வரி ஸ்லோகம் ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக சொல்லிட்டு தூங்குங்க. காலைல ஏந்திரிச்சு கண்ணில் இப்படி கண்ணை தொடச்சிட்டு ஒன்று என்ன சொல்லணும்னா ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக அப்படியே ஆட்கொண்டு விடுவார் பாம்பன் சுவாமிகள். முருகப்பெருமாட்டை கொண்டு போய் உங்களுக்கு சரணாகதி அடைச்சிருவார். அதே போல்
ராகவேந்திர சுலோகம் சொன்னீங்கன்னா பெருமாள்கிட்ட கொண்டு போய் சரணாகதி அடைய வச்சிருவார், உங்கள் கஷ்டத்தை தீர்த்து விடுவார். இந்த மாதத்தில் பல குழப்பங்கள் இருந்தாலும் இறை வழிபாட்டின் மூலியமாக, மகான்கள் வழிபாட்டின் மூலியமாக, சித்தர்கள் வழிபாட்டின் மூலியமாக அவற்றை எல்லாம் தீர்த்து வெற்றிக்கான வாசல் வருங்காலத்தில் கிடைப்பதற்காக வெற்றிக்கான வாசலில் கால் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில். அனைவரும் மந்திராலய நாயகன் ராகவேந்திரரை வணங்கி நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள்.